திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளம் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். மக்கள் மகிழ்ச்சி எனினும் பேரிகார்டு வைத்து போலீஸ் அராஜகம். மலைக்கோட்டை தெப்பக்குளம் அழகை கண்டு ரசிக்க முடியாமல் டூரிஸ்டுகள் சிரமம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மலைக்கோட்டை தெப்பக்குளம் புதுப்பொலிவு பெற எதிர்பார்ப்பு. திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளம் பிரதான சிறப்புமிக்கது. பிரசித்தி பெற்ற தெப்பக்குளம் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தரைக்கடைகளை அகற்ற சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. தெப்பத்தை சுற்றியுள்ள தரைக்கடைகளுக்கு மாற்று இடம் வழங்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாநகராட்சி கமிஷனர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள தரைக்கடைகள், தள்ளுவண்டி கடைகள் மற்றும் நடமாடும் ரோட்டோர கடைகளை ஹோலி கிராஸ் கல்லூரி அருகில் உள்ள பழைய நகராட்சி அலுவலக இடத்திற்கு மாற்றுவது, ஏனைய கடைகளுக்கு மாற்று இடம் வழங்க ஆலோசிக்கப்பட்டது. பெருமுதலாளிகள் நலனுக்காகவும் வணிகர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மகிழ்ச்சிக்காகவும் தரைக்கடைகளை மாநகராட்சி அகற்றியதாக தரைக்கடை வியாபாரிகள் குற்றம் சுமத்தினர். அதே நேரம் கடந்த 1995ஆம் ஆண்டு ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதற்கு பின் தற்போது 2025இல் மீண்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் மலைக்கோட்டையை சுற்றியுள்ள NSP ரோடு மற்றும் தெப்பக்குளம், நந்திக்கோயில் ரோடு விசாலமாக பொலிவுடன் காட்சியளிப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருச்சிக்கு வரும் பொதுமக்கள் மலைக்கோட்டை தெப்பக்குளத்தின் அழகை ரசிப்பதற்கு ஏதுவாக ஆக்கிரமிப்புகள் அகற்றியதை வரவேற்றனர். இதனாலே மலைக்கோட்டை தான் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு உச்சி பிள்ளையார் கோவில். அந்த தொப்பக்குளம், அந்த தொப்பக்குளம் சுத்தமாக இருக்கணும், மக்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகணும். அதே மாதிரி ரொம்ப நடக்கிறதுக்காக ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. பூரா சுற்றி கொஞ்சம் கடையெல்லாம் காணோம். இதை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி நல்லா பாதுகாத்து மக்களுக்காக உபயோகமாக இருக்கணும். அது பேரிகார்டு போட்டு இந்த கடையை இருக்கலாமே, அதுக்கு பதிலாக அந்த அளவில் இருக்குது. கொஞ்சம் சுத்தம் பண்ணி இதுக்கெல்லாம் பாதுகாப்பு போட்டு நல்லா விசாரமாக நல்லா நடக்கிற மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும். ஆக்கிரமிப்பு அகற்றிய பின் தெப்பக்குளம் முழுவதும் போலீசார் பேரிகார்டுகள் வைத்து தடுத்துள்ளனர். இன்னும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், இந்த ஏரியாலே வரவும் முடியாது, வர முடியாது. அங்கங்கே பைக்கை வச்சு ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிராஃபிக் இந்த இடத்துல பைக் பார்க் பண்ணுறது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதுக்குன்னு தனியாக பார்க்கிங் ஏதாவது ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேரிகார்டுகள் பொதுமக்கள் மற்றும் டூரிஸ்டுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. தெப்பக்குளத்தின் அருகில் சென்று மலைக்கோட்டையுடன் கூடிய தெப்பக்குளத்தின் அழகை ரசிக்க முடியாமல், போட்டோ எடுக்க முடியாமல் டூரிஸ்டுகள் ஏமாற்றமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போ மக்களுக்கு போக்குவரத்து வசதிக்காக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நடபாதை வியாபாரிகளுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அவங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இந்த ஆக்கிரமிப்பை எடுத்துருந்துருக்கணும். இப்போ எப்படி என்ன லெவலில் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இது மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதனால் இதை மேலும் மேலும் தக்க வச்சுக்கணும். இல்லை, முன்பு இருந்ததுக்கு இப்போ இது ரொம்ப தேவை தான். இது இந்த ஆக்கிரமிப்புகளும் வியாபாரிகளும் எப்படி இருக்கணும்னா, அவங்களும் ரொம்ப அதிகமான அளவில் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே வராங்க. அதனால் இந்த இப்போ செஞ்சுருக்கிறது மிக சரியானது. ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு மாற்று நடவடிக்கைகள்லாம் அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும். உடனடியாக அது செய்யணும். இது மாநகராட்சி செய்யணும், செய்வாங்கன்ற நம்புகிறோம். மாநகராட்சி உடனடியாக அதை செய்வாங்க. இந்த கையோடு விட்டுறக்கூடாது. இப்படியே இந்த பிளாட்ஃபார்மை சரியான முறையில் சீரமைச்சு நல்லா சிமெண்ட் பாதையெல்லாம் போட்டு மக்கள் நின்று இந்த தெப்பக்குளத்தை பார்க்குற மாதிரி, அதேமாதிரி தெப்பக்குளத்துக்கு உள்ள அந்த லைட்டிங்கு, போட்டிங்கு, ஒரு சுற்றுலா தலம் மாதிரியும் இதை மாற்றணும். திருச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. ஆதி காலத்திலேருந்தே ரொம்ப பெருமை மிக்க ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வியாபாரிகளால் இந்த மாதிரி கடைகள் ஆக்கிரமிப்புனால இது ஒரு தொப்பக்குளம் இருக்குன்றதே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா மக்களுக்குமே இது தெரியுது. இது ரொம்ப முக்கியமான இந்த ஸ்மார்ட் சிட்டி லெவல்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இது சரியான முறையில் ஒரு அழகுபடுத்தணும். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கான, அந்த வியாபாரிகளுக்கான வாழ்வாதாரத்தை நிச்சயமாக சரிவர அவங்களுக்கு செய்யணும். எந்த காரணத்திற்காக தரைக்கடைகள் அகற்றப்பட்டதோ அதே இடையூறு தற்போது மீண்டும் மாநகராட்சி நிர்வாகத்தின் குழப்பமான செயலால் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குமுறுகின்றனர். இதற்கு மாற்று ஏற்பாடாக பருத்தி மூட்டை கொடோன் பகுதியிலேயே தரைக்கடைகள், தள்ளுவண்டி கடைகளுக்கு இடம் கொடுத்திருக்கலாம் என வியாபாரிகள் புலம்பினர். இந்த கடையெல்லாம் எடுத்து இப்போ ரொம்ப நீட்டாக இருக்குங்க. முதல்ல வண்டி இண்டிலாம் நிப்பாட்ட முடியாது, பெரிய இடைஞ்சலாக இருக்குங்க. ஆக்கிரமிப்பு எடுத்தது நல்லா தான் இருக்குங்க. முதல்ல பார்க்க முடியாதுங்க, ஒன்றும் ஜனங்களே உள்ளுக்கு வர கஷ்டமாக இருந்தது. இப்போ நீட்டாக இருக்குது, எடுத்துருக்கு, நல்லா இருக்குங்க. எல்லாம் சாமி கிமி தெப்பம் வந்தால் பார்க்க சௌகரியமாக இருக்குது. இதே மாதிரி சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. மாநகராட்சி நிர்வாகம் பேரிகார்டுகளை அகற்றி
தெப்பக்குளத்தை சுற்றிலும் நடைபாதையை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கண்கவர் மின் விளக்குகள் அமைத்து தெப்பக்குளத்தில் படகு வசதி செய்து தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.